ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி வச்சு சூப்பரான அல்வா நம்ம செய்ய போறோங்க. நாக்குல வச்சதுமே கரைஞ்சு போயிருங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் சாஃப்டா இருக்குங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை சேரும். ஒரு கப் ஜவ்வரிசி நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. நம்ம இது நல்லா ஓரளவுக்கு வறுத்தெடுத்துட்டு நம்ம இதை பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, வறுப்பட்டதும் நல்லா ஆற விட்டுட்டு நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஓரளவுக்கு பவுடரை அரைச்சு எடுத்துக்கலாங்க. அரைச்சு எடுத்துட்டு இது கூடயே சர்க்கரையும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கப் ஜவ்வரிசினா ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூடுதலா வேணும்னா கூட கூடுதலா சேர்த்துக்கங்க. இதை அரைச்சிட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இன்னொரு பக்கம் கடாயில தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. தேங்காய் சில் ஒரு சின்னதா நம்ம பொடி பொடியா கட் பண்ணிட்டு ஒரு அரை சில் அளவுக்கு இருந்ததுன்னா அதை பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. இது போல எண்ணெயில நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. இந்த தேங்காய் சில் நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த அல்வால கடிச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்குங்க. முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெயிலே செஞ்சீங்கன்னா இந்த அல்வா ரொம்பவும் சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறம் தேங்காயை நம்ம எடுத்துடலாங்க. இப்போ நம்ம சளிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, ஜவ்வரிசியை நல்லா அரைச்சிட்டு அதுல உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூடுதலாவே சேர்த்துக்கங்க. ஏன்னா அல்வா செய்யறங்காட்டி இந்த ஜவ்வரிசி மாவு வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தண்ணி கொஞ்சம் கூடுதலா வச்சுக்கோங்க. இப்ப கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம கைகளாலேயோ இல்ல விஸ்கோ ஏதாவது இருந்ததுன்னா நம்ம நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப கரைச்சு எடுத்ததை நம்ம ஏற்கனவே தேங்காயில தேங்காயை வறுத்து எடுத்துருக்கு இல்லைங்களா, அதே எண்ணெயில நம்ம இந்த கரைச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுமே ஒரு 5 நிமிஷத்துலயே நம்மளுக்கு கட்டிப்பட ஆரம்பிக்கும். கைவிடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு கட்டிகள் வரக்கூடாது. அதனால நல்லா கைவிடாம நல்லா கலந்துகிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் திக்காக ஆரம்பிச்சிடும். இப்ப இதுல நல்லா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், அப்படியே நீங்க செய்யறதா இருந்தா கூட செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் கலர் பொடி சேர்த்திருக்கிறேன். இப்ப இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. கலந்து எடுத்துட்டு இப்ப பாருங்க, நம்ம லைட்டா சேர்த்துனா தேங்காய் எண்ணெய் கூட நம்மளுக்கு அந்த ஓரங்கள்லயே நிக்குது. நம்மளுக்கு இந்த அல்வா முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெயில செய்யறப்ப நல்ல ஒரு மனத்தையும் டேஸ்டையும் கொடுக்குங்க. இப்ப பாருங்க, சீக்கிரம் நம்மளுக்கு கெட்டிப்பட்டுருச்சு. இந்த பதம் இல்லாம இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டி ஆகணுங்க. இப்ப பாருங்க, நம்மளுக்கு கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பதம் அளவுக்கு இந்த அல்வா வருங்க. அந்த அளவுக்கு நம்ம கைவிடாம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு அந்த அல்வாவோட டேஸ்ட் வராது. அதனால நல்லா கைவிடாம நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நம்ம அந்த வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா தேங்காய் செல்லு இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பாக்குறப்பவே கலர்ஃபுல்லா இருக்குது பாருங்க இந்த அல்வா. குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சம்மர் லீவ்ல இது போல கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அல்வால நம்ம தேங்காய் சில் சேர்த்திருக்கிறோம் பாத்தீங்களா, அதை கடிச்சு சாப்பிட்றப்ப நல்ல ஒரு டேஸ்ட கொடுக்குங்க. அதனால தேங்காய் சில் சேர்த்துக்கங்க. இல்ல முந்திரி பருப்பு கூட நீங்க வறுத்துட்டு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனா இந்த அல்வாக்கு இந்த தேங்காய் சில்லு தாங்க கரெக்டா இருக்கும். லாஸ்டா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்துட்டு அது மேல அப்படி நல்லா இந்த கண்ணாடி பதம் வர்றதுக்கு நம்ம இந்த நெய்யை கண்டிப்பா நம்ம சேர்த்தாங்க ஆகணும். ரொம்பவுமே வித்தியாசமா நம்மளுக்கு இந்த அல்வா இருக்கும். இப்ப பாருங்க, இது போல நம்ம நல்லா மேல அப்ளை பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் நல்லா திருப்பி விட்டோம்னா நம்மளுக்கு கடாயில ஒரு துளி கூட ஒட்டாதுங்க. நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, கலர்ஃபுல்லான அல்வா நம்மளுக்கு சூப்பரா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது போல நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு கெட்டி பதம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சீக்கிரம் செட் ஆயிரும். இப்போ ஒரு பிளேட்ல நெய் தடவிக்கலாங்க. நெய் ஃபுல்லா ஏகத்துக்குமே அப்ளை பண்ணிட்டு நம்ம இப்ப அந்த அல்வா சூட்டோடய சேர்த்துக்கணுங்க. கொஞ்சம் ஆற விட்டோம்னா கூட நம்மளுக்கு கடாயிலே கெட்டி சேர்ந்துரும். அதனால கடாயில இருந்து இறக்குனதுமே இதுல அப்ளை பண்ணிட்டு நம்ம இந்த அல்வாவை இதுல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம சீக்கிரம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது, சீக்கிரம் செட் ஆயிரும். இது மேல டெக்கரேஷனுக்காக நான் இன்னும் கொஞ்சம் கூட நான் தேங்காய் சில்லு எடுத்து வச்சிருக்கிறேங்க. அதை மேலால தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்தோம்னா நல்லா சூப்பரா கட் பண்றதுக்கு வருங்க. ஆனா நல்லா ஆற விட்டுட்டு கட் பண்ணுங்க. லைட்டா கொஞ்சம் சூடோட கட் பண்ணீங்கன்னா கூட நம்மளுக்கு லைட்டா அந்த கொழப்பு தன்மை இருக்கும். அதனால நல்லா ஆற விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா சாஃப்டான நம்மளுக்கு ஜவ்வரிசி அல்வா முழுசா ரெடி ஆயிருச்சுங்க. ரொம்பவுமே கட் பண்றதுக்கு ஈஸியாவும் வருங்க. நம்மளுக்கு நல்லா ஆற விட்டுட்டு கட் பண்ணீங்கன்னா
இந்த அல்வாவோட தேங்காய் சில்ல கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டா இருக்குங்க. மறந்துடாம தேங்காய் சில் சேர்த்துக்கங்க. இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கிங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.